ஓம் சக்தி பராசக்தி. அன்பு பக்தர்களுக்கு வணக்கம். வர திங்கக்கிழமை 16ஆம் தேதி பங்குனி 1ஆம் தேதி பிரதோஷம். பிரதோஷ வழிபாடுங்க வந்து ரொம்ப சிறப்பு. எந்த தோஷங்கள் இருந்தாலும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கிட்டால் தோஷம் விலகும், திருமண தடை அகலும், முன்னோர்கள் செய்த பாவங்கள் கூட விலகும். சாமிக்கு வந்து பாலாபிஷேகம் செய்யலாம், பால் வாங்கி தரலாம், பன்னீர் வாங்கி தரலாம், அபிஷேக பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து அந்த பிரதோஷ பூஜையில் கலந்துக்கிட்டால் அனைத்து பாவங்களும் விலகும், தோஷங்களும் விலகும். திருமண தடைகள், முக்கியமாக திருமண தடைகள் அகலும். நிறைய குழந்தைங்களுக்கு இப்போ திருமணம் ஆகாமல் தடையாயிட்டிருக்கு. வயசு எச்சானதுக்கப்புறம் கூட பொண்ணு அமையல, எங்களுக்கு எங்கள் பையனுக்கு பொண்ணு அமையல, எங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை நல்ல வரணும் அமையலை அப்படின்னு தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுற அம்மா அப்பாக்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களாம் வந்து இந்த பிரதோஷ பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பு. சனிக்கிழமை எப்படி பிரதோஷ வழிபாடு சிறப்போ அதுபோல் இந்த திங்கக்கிழமையும் பங்குனியில் வர்ற திங்கக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பு. முருகனுக்கு பங்குனி மாதம் ரொம்ப சிறப்பான மாதம்னு சொல்லுவாங்க. அதுபோல் சிவாம்சந்தான் முருகன். அதுபோல் சிவனுக்கும் பங்குனி மாதத்தில் வர்ற பிரதோஷம் ரொம்ப சிறப்பானது. பாவங்கள் அனைத்தும் அகலும். இந்த பங்குனி திங்களில் வர பிரதோஷ வழிபாடு ரொம்ப சிறப்பானது. இந்த பூஜையில் கலந்துக்கங்க, அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். 5 தீப வழிபாடு ரொம்ப சிறப்பு. தீபம் ஏற்றுறதுன்னா சிவனுக்கு 5 தீப வழிபாடு தான் ரொம்ப சிறப்பு. நெய் தீபம் ஏற்றி உங்கள் வேண்டுதலை ஆண்டவன் சிவபெருமானுக்கிட்ட வைங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக உங்கள் குழந்தைங்களுக்கு திருமணம் ஆகும். திருமண தடை உள்ளவங்களுக்கு திருமண தடை விலகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, ரொம்ப நாளாகி இன்னும் குழந்தை பிறக்கலை அப்படிங்கும்போது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் சீக்கிரம் உண்டாகும். அதுபோல் கஷ்டங்கள் விலகும். நோய் நொடி இருந்தால் கூட இந்த பூஜையில் கலந்துக்கிட்டால், பிரதோஷ பூஜையில் கலந்துக்கும் போது நோய் நொடி விலகும். திங்கக்கிழமை வர்ற பிரதோஷமும் ரொம்ப சிறப்பானது தான். அதுவும் பங்குனி மாதம் வர்ற திங்கக்கிழமை ரொம்ப சிறப்பான பிரதோஷ பூஜை. இந்த பூஜையில் கலந்துக்கங்க. அனைத்து மக்களும் உங்களுடைய வழிபாடு கோரிக்கைகளை வேண்டுதல்களை சிவபெருமானுக்கிட்ட வேண்டிக்கங்க. நந்தீஸ்வரர்கிட்ட 5 தீபம் வைத்து வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அனைத்து மக்களும் சிவபெருமான இந்த பூஜையில் திங்கக்கிழமை வர்ற பிரதோஷ பூஜையில் கலந்துக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும்னு அந்த சிவபெருமானை நானும் வேண்டிக்கிறேன். உங்களோட வேண்டுதலை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார், நல்லது நடக்கும். அதுபோல் திருச்செங்கோட்டு மலையில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரருக்கு வந்து ரொம்ப என்ன சிறப்புனா, திருமண தடை உள்ளவங்க, நாகதோஷம், சர்பதோஷம், நிறைய இந்த தோஷங்கள் இருக்கிற போது அந்த கோயிலில் வந்து மலை மேலே நிறைய பெரிய சர்ப்பம், நாகதோஷம் விலகும். சரி, பெரிய சர்ப்பம் இருக்கும் அந்த மலை மேலே ஏறுற வழியில். அந்த சர்பத்துக்கு பால் வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தோஷங்கள், சர்பதோஷம், நாகதோஷம் எல்லாம் விலகும். அதுபோல் அர்த்தநாரீஸ்வரர்னால் ஆண் பாதி பெண் பாதி சிவபெருமான அங்கே அப்படி அருள் புரிவார், அந்த ரூபத்தில் அருள் புரிவார். அந்த இடத்துக்கு போய் 5 பௌர்ணமிக்கு அந்த அர்த்தநாரீஸ்வரருக்கு கிரிவலம் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் கண்டிப்பாக சீக்கிரம் திருமணமாகாத குழந்தைங்களுக்கு சீக்கிரம் திருமணமாகும். அதே போல் பௌர்ணமிக்கு போக முடியல அப்படின்னாலும் பிரதோஷத்துக்கு போகலாம். பிரதோஷத்துக்கு போகும்போது கண்டிப்பாக சர்பத்துக்கு அந்த நாக பெருமானுக்கு வந்து பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி, நீங்கள் பால் அபிஷேகம் பண்ணி நெய் விளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக சீக்கிரம் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். அனைத்து மக்களும் வர திங்கக்கிழமை பங்குனி மாதம் வர்ற திங்கக்கிழமையில் பிரதோஷம் வருது. பிரதோஷ பூஜையில் கலந்துக்கங்க. கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். அப்பர் சிவபெருமான் அருளால் கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி தருவார் அம்மையப்பர். ஓம் சக்தி பராசக்தி. நன்றி, வணக்கம்.